இந்த ஏரியால இந்த பிளாட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கம்மி. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல இங்க ரீச் ஆக முடியும். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா மொத்தம் ஓவரால் பாத்தீங்கன்னா நம்ம 15 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். இது phase 1 phase 2 ரெண்டு போட்டிருக்கோம். மெயின் பாத்தீங்கன்னா 40 ஃபீட் ரோடு இருக்கு. ஓகே. அப்புறம் 33 ஃபீட் இருக்கு, 22 ஃபீட் ரோடு இருக்கு, 21 ஃபீட் ரோடு இருக்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்க சீவேஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிளாட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா மாமரம் தென்னை மரம் இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்கோம். phase 1 பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சோல்ட் அவுட் ஆயிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீடுங்க வந்து 48 வீடு ஃபேமிலியோட இருக்காங்க, ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால உடனே புக்கிங் ஆகி போகுது. எனக்கு பிடிச்சிருக்கு இடத்து வந்து லொகேஷன் வந்து அந்த அளவுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும். கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டில இருந்து நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு இங்க சைட்டுக்கு வரதுக்கு. இப்போ ரேட் பாத்தீங்கன்னா 1800 per ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு. இந்த ஏரியாலயா? ஆமா, ஆக்சுவலா இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொட்டானிக்கல் கார்டன் வருது. அது இல்லாம மெட்ரோ ஸ்டேஷன் இப்போ வந்துற போது. ஒரு கிணறு காட்டுவேன், ஒரு 10 அடியில தண்ணி வந்திருக்கும். குடிச்சு பாத்தீங்கன்னா ஆரோவே போட தேவையில்ல, அப்படியே குடிக்கலாம் அந்த மாதிரி. எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, நெக்ஸ்ட் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க, ஸ்ரீ சத்யா சாய் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்கு, எஸ்ஆர்எம் காலேஜும் பக்கம் நியர்பை தான் வரும். பேங்க் லோன் இருக்கு, 90% வரைக்குமே நம்ம அவைலபிள் பண்ணுவோம். ஓகே. ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திஸ் சேனல். செம்ம ஹாப்பியா ஒரு எந்தூசியாஸ்டிக்கா ஒரு லட்டு மாதிரி ஒரு இடம் கொண்டு வந்திருக்கேன். என்ன மாதிரி இடம் சொல்லணுமா? அதாவது நல்ல காத்து. இப்ப வரும்போதே உங்களுக்கே நல்லா தெரியும், என் முடியெல்லாம் பறக்கிறது அதெல்லாம் நல்லாவே உங்களுக்கு தெரியும். நல்ல காத்து வசதி, பின்னாடி நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க. ஒரு கிணறு காட்டுவேன், ஒரு 10 அடியில தண்ணி வந்திருக்கும். குடிச்சு பாத்தீங்கன்னா ஆரோவே போட தேவையில்ல, அப்படியே குடிக்கலாம் அந்த மாதிரி. ரெட் பிரிக்ஸ் போட்டு கட்டி தராங்க இவங்கள வீடு கட்டுறதா இருந்தா. நெல்லிக்குப்பம் ஹை ரோட்ல இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ல இந்த சைட்டு. ரேட்டு கேட்டா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. அப்பேற்பட்ட சூப்பரான ஒரு சைட்டு. இது யார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா மேடம் தான் கொடுத்துருக்காங்க. ஹாய் மேடம், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேரு, உங்க கம்பெனி பேர் சொல்லுங்க மேம். என் பேர் வந்து சோபனா. நான் வந்து ஸ்கை ஹோம் ப்ராப்பர்ட்டில இருந்து வந்திருக்கேன். நான் இந்த சைட் பாத்தீங்கன்னா இது வந்து குடுவஞ்சேரியில பாண்டூர் என்ற லொகேஷன்ல நம்ம போட்டிருக்கோோம். ஓகே. சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எம் நகர். இது எஸ்எம் நகர், ஸ்கை ஹோம்ஸ்னோட எஸ்எம் நகர், நெல்லிக்குப்பம் ஹை ரோட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர்ல. சொல்லுங்க சிஸ்டர், இது கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா மொத்தம் ஓவரால் பாத்தீங்கன்னா நம்ம 15 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். இது phase 1 phase 2 ரெண்டு போட்டிருக்கோம். phase 1 பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சோல்ட் அவுட் ஆயிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீடுங்க வந்து 48 வீடு ஃபேமிலியோட இருக்காங்க, ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து phase 2. இது சைட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு phase 2 போட்டிருக்கோம். இது வந்து 186 பிளாட்ஸ் போட்டிருக்கோம் சார். இது போட்டு ஒரு 3 மந்த் ஆயிடுச்சு. ஓகே. சோ ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிட்டே தான் இருக்கு. சண்டே நம்ம சைட் விசிட் அரேஞ்ச் பண்றோம். சோ கஸ்டமர்ஸ் இப்ப நம்ம வரும்போது கூட ஒரு 2 கஸ்டமர் வந்தாங்க. ஆன் ஸ்பாட்ல அந்த கார்னர் பிளாட்டை புக் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. வந்த உடனே பிடிக்குது அந்த மாதிரியான சைட். என்னென்ன ஃபேசிங்ல இருக்கு கார்னர் பிளாட்ஸ் அவைலபிள்? கார்னர் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் எல்லாமே எல்லா ஃபேஸ்லயும் அவைலபிள் இருக்கு. ஓகே. சோ சண்டேல மார்னிங் வந்தாங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்த உடனே நம்ம சைட் இந்த வீடுங்க பாக்குறது போதே நம்மளுக்கு புக்கிங் வந்து டக்குன்னு ஆயிடுது. சோ அதாவது சடனா நம்மளுக்கு வந்து இது பார்த்துட்டு இப்படி ஓப்பன் பிளேஸ்க்கு நம்ம வேற இடத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே நம்மளுக்கு பிளாக் ஆயிடுது. சோ அதனால உடனே புக்கிங் ஆகி போகுது. எனக்கு பிடிச்சிருக்கு இடத்து வந்து லொகேஷன் வந்து அந்த அளவுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கும், மங்களகரமா இருக்கும். அதே போல இங்க ஒருத்தவங்க இடம் வாங்கினாங்கன்னா திரும்ப இன்னொரு பிளாட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் தண்ணி செக் பண்றதுக்காக ஒருத்தர்கிட்ட வாங்கி குடிச்சேன். அவர் சொன்னாரு சோ ராசியான இடமாவும் இருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க பாக்கலாம். மேடம் இங்க கனெக்டிவிட்டி சொல்லுங்க. நம்ம சைட் உள்ள பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நிறைய வீடுகள் வந்திருக்கு, இபி கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, தார் ரோட் நல்லா போட்டிருக்கீங்க, கிணறு இருக்கு, டேங்க் இருக்கு, ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துருக்கீங்க, நிலத்தடி நீர் அது வந்துருச்சு 10 அடினே வந்துருது, நல்லாவே தெரியுது. கனெக்டிவிட்டி எனக்கு சொல்லுங்க மேம். கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டில இருந்து நம்மளுக்கு ஒரு 10 மினிட்ஸ்ல டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு இங்க சைட்டுக்கு வரதுக்கு. ஓகே. இது பாத்தீங்கன்னா பாண்டூர். இது ஸ்டாப்பிங் பேர் வந்து பாண்டூர்ல இருந்து உள்ள வரதுக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு சைட் போட்டிருக்கோம். நெல்லிக்குப்பம் ஹை ரோட்லயே போனீங்கன்னா பாண்டூர்னு ஒரு ஸ்டாப்பிங், அதுல இருந்து 1 கிலோமீட்டர் ஃபுல்லுமே நெல்லிக்குப்பம் ஹை ரோடு தான். அப்புறம் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இப்போ கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்மளுக்கு ஆப்போசிட்லயே நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. சோ அங்க இருந்து நம்ம இங்க வரதுக்கு வந்து 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இது. ஓகே. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல இங்க ரீச் ஆக முடியும். அதுக்கப்புறம் ஈசிஆர் இங்க இருந்து அப்படியே ஈசிஆர். இது வந்து லாஸ்ட் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஈசிஆர் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி லாஸ்ட். அதான் நெல்லிக்குப்பம் ரோடு. இது ஸ்ட்ரைட்டா போனா லாஸ்ட் வந்து கனெக்டிவிட்டி ஈசிஆர் ஓஎம்ஆர் வரும். இங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் என்னென்ன மேம் இருக்கு? இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, நெக்ஸ்ட் வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துலயே இருக்கு, பாண்டூர் பக்கத்துலயே நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கு. அப்புறம் ஸ்ரீ சத்யா சாய் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்கு, எஸ்ஆர்எம் காலேஜும் பக்கம் நியர்பை தான் வரும். ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம டிஸ்டன்ஸ்ல போயிடலாம் எஸ்ஆர்எம் காலேஜ் கூட. எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலும் அது பக்கத்துல தான் இருக்கு. எல்லாமே நியர்பை நம்மளுக்கு 5 to 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாம் உள்ளே வரும்ல, வீடு இருக்கிறதுனால வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இங்கே வீடுங்க பசங்களும் இருக்காங்க நிறைய பேர். சோ ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்து இங்க நியர்பை வரும் நமக்கு. இங்க பாருங்க சுத்தி நிறைய வீடுகள் இருக்கு. வீடு மட்டும் இல்ல, இங்க வந்து பாவக்காய் கொடி எல்லாம் வச்சு வளர்த்தி எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இதுல ஒரு பாவக்காய் வேற வளர்ந்துருக்கு, தெரியுதா?
சோ தண்ணி நல்லா இருக்கு, மண்ணு வளமா இருக்குன்றது இதுல இருந்தே தெரிஞ்சிடுது. சிஸ்டர், இன்னும் எத்தனை பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, என்னென்ன ஃபேசிங்ல இருக்கு? ஆக்சுவலா ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 600ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு நம்மளுக்கு. இங்க வீடுங்களே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 48 ஃபேமிலிஸ் வந்து வீடு கட்டி இருக்காங்க. நம்மளும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு தான் இது எல்லாமே. இதெல்லாம் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதா? ஆமா, இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதா. இது ஓன் ப்ராப்பர்ட்டி, இது அவங்களே பண்ணதா இது. சோ நம்ம சைடுல கன்ஸ்ட்ரக்டும் பண்ணி தரோம் இது. இப்போ ரேட் பாத்தீங்கன்னா 1800 per ஸ்கொயர் ஃபீட் போயிட்டு இருக்கு இது இந்த ஏரியாலயா? ஆமா, இந்த ஏரியால கண்டிப்பா பாத்தீங்கன்னா 1800ன்றது வந்து இது வந்து அதாவது நான் மிடில் கிளாஸா இருக்கேன், என்னால முடியல, நிறைய பேர் அந்த நெல்லிக்குப்பம் ஹை ரோட்ல எனக்கு வேணும் அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் இதுங்க. 1800. அக்கா நீங்க கூப்பிடும் போது இது சொல்லவே இல்லையே. பரவாயில்ல. இப்ப கார்னர் பிளாட்ஸ் இருக்கு. கார்னர் பிளாட்ஸ் வந்து நார்த் ஃபேஸ், ஈஸ்ட் ஃபேஸ் எல்லாமே இருக்கு நம்மளுக்கு. ஓகே, 1800 சொல்றீங்க. இது டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்ட் இருக்கு? ஆமா, டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் ரெண்டுமே போட்டுருக்கோம் நம்ம. பேங்க் லோன் எலிஜிபிள்? பேங்க் லோன் இருக்கு. 90% வரைக்குமே நம்ம அவைலபிள் பண்ணுவோம். ஓகே, அப் டு நம்மளுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்து 60%ல இருந்து 90% வரைக்கும் இருக்கும். நீங்களே எங்களுக்கு வீடு கட்டி தந்துருவீங்களா? ஆமா, வீடும் கட்டி தரோம். அந்த கன்ஸ்ட்ரக்ட் நாங்க ஐடியா பண்ணி நாங்க தரோம். அக்கா, இந்த ஒரு மாடல் ஹவுஸ் நீங்க கட்டுறீங்க, அது இதுவாக்கா? ஆமா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனி சைடுல 2 மாடல்ஸ் கட்டி இருக்காங்க. இது வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ 600 சதுர அடியில என்னமா வீடு கட்டுறதுன்னு நிறைய பேர் கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. சோ அதனால அந்த மாடலுக்காகவே இந்த 2 வீடு கட்டி கொடுத்துருக்கோம். ஓகே, இதே பேட்டர்ன்ல நாங்க ஒன்னு கட்டுறோம், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க கட்டி தாங்கன்னா என்ன அமௌண்ட்ல நீங்க கட்டுவீங்க? இடத்தோட சொந்த வீடு? இடத்தோட பாத்தீங்கன்னா இது வந்து ஓவரால் பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் இது. சோ அதுக்கான 1800 rupees வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட். பிளஸ் வீடு கட்டணும்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2250 வரும். அது மொத்தமா எவ்வளவு? மொத்தமா வந்து 25 to 30 கிட்ட வரும். 25 lakhs-ஆ 30 lakhs-ஆ? 25 lakhsல இருந்து 30 lakhs கிட்ட வரும். நாங்க எதுக்கு கஸ்டமைசேஷன் பண்றது? அதாவது உள்ள வந்து மாடுலேஷன் நீங்க எப்படி வேணும்னு கேக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் மாறும். ஓகே, ஒரு 25 லட்சத்துல இருந்து 35 லட்சத்துக்குள்ள ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தனி வீடு, இடத்தோட சொந்த வீடு, அதுவும் நெல்லிக்குப்பம் ஹை ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர்ல ஸ்கை ஹோம்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சிஸ்டர், எல்லாரும் ஆடி ஆஃபருக்கு என்னென்னவோ கொடுக்குறாங்க, நீங்க எங்களுக்கு ஆடி ஆஃபர் கொடுங்க சிஸ்டர். ஆக்சுவலா இது ஆடி ஆஃபர்னு இல்ல, நம்ம வந்து இப்போ வந்து ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்க்லாம் ரெடி பண்ண போறோம். ரெடி ஆயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2250 rupees ரேட் ஏறிடும். என்னக்கா 1800ல இருந்து 2250 சொல்றீங்க? ஏன்னா இது வந்து மண்ணுங்க, இது மண்ணுன்றது ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு விளையிற பூமி தான் இது. சோ ஏறிட்டே தான் இருக்கும் இது. சோ இது குறையற சான்ஸ் இல்ல. அதாவது இப்போதைக்கு இன்னும் அந்த பார்க்லாம் ஃபினிஷ் பண்ணல, அப்பவே ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு இந்த பைசா, அதெல்லாம் ஃபினிஷ் ஆகி ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சுனாக்கா 2250ங்கறீங்க. அப்படியே ஏறிடும். இப்போ வந்து எங்க சேனலை பார்த்துட்டு வர எல்லாருக்குமே நீங்க என்னைக்கா இருந்தாலும் 1800 தான் கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வரைக்குமே உங்களுக்கு 1800 தான் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, ஓகே, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு வாங்க, ஜெய்ஸ்டி லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இதே பிரைஸ்க்கு வாங்கிக்கோங்க, புக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா இந்த பிரைஸ் கிடைக்கும். இல்லன்னா பாருங்க, இவங்களே எத்தனை இதுல ஒரு 200, அதுல ஒரு 200, 450 rupees எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. சோ சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு. சிஸ்டர், இந்த இன்னர் அமெனிட்டிஸ் எத்தனை அகலத்துல ரோட் கொடுத்துருக்கீங்க, என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா நமக்கு மெயின் பாத்தீங்கன்னா 40 feet ரோடு இருக்கு. ஓகே, அப்புறம் 33 feet இருக்கு, 22 feet ரோடு இருக்கு, 21 feet ரோடு இருக்கு. நமக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்க சீவேஜ் கனெக்ஷன் கொடுத்திருக்கோம். ஓகே, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்கோம். சோ நம்ம சைட்ல வந்து இது எல்லா ஸ்ட்ரீட்லயுமே போட்டுருக்க மாதிரி வச்சிருக்கோம். அது இல்லாம இப்போ வந்து ஒவ்வொரு பிளாட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா மாமரம், தென்னை மரம் இந்த மாதிரி வச்சு கொடுத்திருக்கோம். இப்போ இந்த மரத்துக்கும் தனி சார்ஜ் பண்ணுவீங்களா? இல்ல இல்ல இல்ல, இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இது கம்பெனியா நம்ம வச்சு கொடுத்ததா இது. ஓகே, சூப்பர். இந்த செடி எல்லாம் பூத்துருக்குது பாத்தீங்களா? இது வந்து மண் வளம் நல்லா இருந்தா தான் இந்த மாதிரி தான் வரும். அதனால தான் இங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் வரப்போதான். சொல்லுங்கக்கா. ஆக்சுவலா இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு பொட்டானிக்கல் கார்டன் வருது. அது இல்லாம மெட்ரோ ஸ்டேஷன் இப்ப வந்துற போது, இப்ப பாத்தீங்கன்னா அப் டு நம்மளுக்கு மஹிந்திரா சிட்டி வேர்ல்டு வரைக்கும் அந்த சைடு வந்துருது இப்ப மெட்ரோ ஸ்டேஷன். சோ நம்மளுக்கு வரதுக்கு போறதுக்கு எல்லா வசதியும் வந்து நம்மளுக்கு ஈஸியா ஒரு 10 minutesல ஜங்ஷன்ல இருந்து நம்ம வந்து பக்கத்துல மெயின் பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ் டெர்மினஸ் இருக்கு, கிளம்பாக்கம்ல இருக்கு நம்மளுக்கு. இங்க வந்து ஒரு 10 to 15 minutesல நம்ம ரீச் ஆயிடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்டர்டெயின்மெண்ட் பார்க்னு பாத்தீங்கன்னா ஒண்டர்லா வருது. இப்போ சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும். ஓகே, அதாவது டிராபிக்கே இல்லாம ஆனா சிட்டிக்குள்ள அக்சஸ் பண்ணனும், அட் தி சேம் டைம் நம்மளும் சேஃப்டி அண்ட் செக்யூரா இருக்கணும்னா இந்த இடம் பெஸ்டா இருக்கும். அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில. ஃபேஸ் 1ல அங்கங்க தெருவுக்கு தெருவு நிறைய வீடு கட்டி இருக்காங்க, குடும்பம் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இங்க பாத்தீங்கன்னா துணி எல்லாம் காய போறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய பேர் குடும்பம் இருக்காங்க, வீடு கட்டி விட்டுட்டு காலியா விட்டுட்டு போறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன். இவங்க எல்லாமே என்ன அனலைஸ் பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு 5 years கழிச்சு இது எப்படி இருக்கும்னு பாத்திருப்பாங்க. நீங்க வளர்ந்த இடத்துல வாங்குறதுக்கு 5000 10,000 கொடுக்கறத விட இன்னைக்கு இங்க 1800 கொடுத்தீங்கன்னா ஒரு 5 yearsல இதுவே 5000 6000 7000 ஆகிறதுக்கு நிறைய
வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஏரியால இந்த பிளாட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கம்மி. நான் வீடியோ எடுக்கிறதுல எனக்கு தெரிஞ்சதுல இருந்து இந்த ஏரியால இந்த பிளாட் மட்டும் தான் கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் பார்க்கலாம் ஃபினிஷ் ஆகலன்றதுக்காக இந்த பிரைஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா 2250 சொல்லியிருக்காங்க. அக்கா தயவு செஞ்சு எங்க சப்ஸ்கிரைபருக்கு 1800 ஆஃபர் ரேட்ல தான் போயிட்டு இருக்கு. 1800 தான். ஓகே, இப்போ வந்துருங்க இந்த ரேட்டுக்கே கொடுத்துறேன்றாங்க. அவங்க வார்த்தை சொல்லல, இல்ல நான் போட்டாலும் இந்த ரேட்டு தரேன்னு சொல்லல. அதனால நீங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, நீங்க புக் பண்ணிக்கோங்க. வாழ்க இடத்துடன் வீடுடன். அக்கா நன்றி.